ஹெச் ராஜா தற்பொழுது இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் செய்திகளை சந்தித்து வருகிற அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். அதே அதுக்கு முன்பாக இரண்டு மாநிலங்களோடும் பேசி நாம தீர்வு காணணும். யூனிலேட்டரலா தீர்வு அறிவிக்கிறதுக்கு இது அந்நிய நாட்டோட நாம டீல் பண்ணல. ஒரே நாட்டிற்குள் இருக்கின்ற ரெண்டு மாநிலங்கள், அவர்களும் அவர்களுக்கு மழை நார்மல் ரெயினை விட கம்மியா இருக்குங்கிறதுனால பிரச்சனை இருக்கு. அது எப்போ ஒரு மாநிலம் இவ்வளவு தூரம் பிடிவாதமா நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கூடி பேசித்தான் முடிவு பண்ணணும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழ்நாட்டில் காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் 74ல் 2 இருந்தது தானே. 1924 மைசூர் ஸ்டேட்டுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் இடையிலான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு மாநிலம் அணை கட்ட வேண்டுமானால் இன்னொரு மாநிலத்தினுடைய கன்கரன்ஸோட கட்டணம்னு இருந்த ஒப்பந்தம். அது 74ல் ரெனியூ பண்ணாம விட்ட தமிழ் இன துரோகிகள் யார்? தமிழ்நாட்டில் இதை பத்தி பேசி திமுக அதிமுகக்கெல்லாம் எந்த விதமான ரைட்டும் இல்லை. காரணம் என்ன? அப்ப ரெண்டு பேருமே கேட்கலையே. அன்னைக்கு ஒரு பெரிய இது இருந்தது. அது மாத்திரம் இல்லை, கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை, தஞ்சை விவசாயிகளுக்காக அரசாங்கம் இது தொடர்பாக தொடர்ந்த வழக்க வாபஸ் வாங்கிட்டார். இன்னைக்கு மாத்திரம் மன்னார்குடி ரங்கநாதன்கிற ஒரு நபர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த 205 டிஎம்சி தண்ணிக்கான ஆர்டர் கூட கிடைச்சிருக்காரு. ஆகவே இந்த தமிழ் இனத்துக்கே துரோகம் பண்ண திராவிட கட்சியை முதல் கட்சி கழிச்சிட்டு வாய முன்னு இருக்கட்டும். நிச்சயமா மோடி அவர்கள் 2 முதலமைச்சர்களையும் அழைத்து இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காண்பார். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்ற மோடி அவர்கள் மீது நம்பிக்கையோடு இருப்போம். இங்க பாருங்க, அரசியல் இதழில வெளியிட்டு இன்னைக்கு என்னாச்சு? நாம சூப்பர்ஃபிஷியல் திங்ஸை வச்சு கையில வச்சு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு அதே பழக்கமா போச்சு. அதனாலதான் எல்லா மாநிலத்தோட சண்டை, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. தமிழ்நாட்டில் இப்ப தண்ணி இல்லாம இருக்கும். நீங்க இவங்க 67 ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் ஒரு செக் டேம் கட்டியிருக்காங்களா? இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த சந்திரபாபு நாயுடு 760 கிலோமீட்டருக்கு 2 நதிகளை இணைச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க மக்களுடைய மொழி உணர்வை தூண்டுறதுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்காங்க. எனக்கு மோடிஜி சர்க்கார் மீது முழு நம்பிக்கை இருக்கு. ஆகவே அவர் இப்ப பாகிஸ்தானோடு ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால உடனடியாக இதுக்கு தீர்வு காண முடியல. நிச்சயமாக விரைவில் தீர்வு காணப்படும். அந்த மாநில அமைச்சர் கலந்துனதுல என்ன தப்பு இருக்காங்க? சரி, பாரதிய ஜனதா கட்சி நாங்க தமிழ்நாட்டில் தெளிவா இருக்கோம். நீதிமன்ற தீர்ப்பை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும்னு அதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.